வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். மனுஷர் காண வேண்டும் என்று உங்களுக்கு முன்பதாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மனுஷர் காண வேண்டும் என்று செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்ற ஒரு தலைப்புல உங்களோடு பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தானம் தர்மம் இதெல்லாம் செய்வார்கள். அவங்க செய்யக்கூடிய காரியம் எப்படி இருக்கும் என்றால், பெருமை அடையணும், நம்ம செய்யறது மற்றவங்க பார்க்கணும், நம்ம கொடுக்கறத மற்றவங்க பார்க்கணும், நம்ம காணிக்க கொடுக்கறத மற்றவங்க பார்க்கணும், நம்ம ஃபேன் வாங்கி கொடுக்கறத, ஃபுல் ஃபிட் வாங்கி கொடுக்கறத, சர்ச்சைக்கு தேவையான பொருள்கள் வாங்கி கொடுக்கறத மற்றவர்கள் அறியணும், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி பேரு, அது மாத்திரமில்ல நிறைய காரியங்கள் வீடியோ எடுக்கிறது, போட்டோ எடுத்து போடுறது, இப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்து கொண்டிருப்போம். மற்றவர்களுக்கு உதவி செய்வதை கூட காட்டி கொண்டு இருக்கக்கூடிய காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும், அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்கள் அறியும்படி அவர்களுக்கு முன்பதாக தான தர்மங்களை செய்யாதிருங்கள். இருக்கும்படி இருங்கள் என்று தாழ்மையாக சொல்லல, எச்சரிக்கையா இருங்கள். ஏனென்றால் அந்த பிரதிபலன் உங்களுக்கு முடிஞ்சு போயிடுச்சு. இதனால பிதா தேவன் உங்களுக்கு எந்த ஒரு பலனும் செய்ய மாட்டார் என்று அர்த்தம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீ கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறத மற்றவர்கள் அறிய தேவையில்லை. நீ ஏழைக்கு இறங்குற, மற்றவர்களுக்கு தானம் தர்மம் செய்யற, ஆலயத்துக்கு செய்யற, அது தேவனுக்கும் உனக்கும் தான். நீ ஏழைக்கும் திக்கற்றவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உதவுறது உனக்கும் தேவனுக்கும் உள்ள ரகசியம். அது மற்ற மனிதர்கள் அறிய வேண்டாம். மற்ற மனிதர்கள் அறிந்தார்கள் என்றால் அது நீ பெருமை அடைகிறாய். அதனால பிரதிபலன் நீ அடைந்து விட்டாய் என்று அர்த்தம். அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை காணிக்கை கொடுத்து அந்த காணிக்கை நான் இவ்வளோ கொடுக்குறேன்னு அதை நீ மற்றவர்களுக்கு அறிவுபடி செய்யலாம். அல்லது சபைக்கு ஏதாவது ஒரு காரியம் பொருள் வாங்கி வைத்து அது மற்றவர்கள் அறியும்படி பேர் எழுதி வைத்து கொண்டு இருக்கலாம். அல்லது ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் உதவுவதை நீ போட்டோவோ வீடியோவோ எடுத்து இதை நான் கொடுக்கிறேன் என்பதை மற்றவர்கள் அறியும்படி நீ செயல்பட்டு கொண்டிருக்கலாம். அப்படி இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், மனுஷர் காண வேண்டும் என்று நீ தான தர்மங்களை செய்யாதபடி எச்சரிக்கையாய். அதனுடைய பிரதிபலன் பரலோகத்துல உனக்கு கிடையாது, பிதா தரமாட்டார். நீ அப்படி மனிதர்கள் அறியும்படி செய்வாய் என்றால் உனக்கு அது அதனுடைய பிரதிபலன், அதனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. ஏனென்றால் இது தேவனுக்கும் உனக்கும் உள்ள ரகசியம். மற்றவர்கள் அறியவே விரும்ப மாட்டார். ஆமா, அதனால எச்சரிக்கையாக செயல்படுங்க எனக்கு பிரியமானவர்களே. ஒருவேளை உன் குணம் அப்படி இருக்கும் என்றால் தெய்வ சன்னிதியில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் பிறருக்கு செய்கிறதை நான் அறியக்கூடாது. உன்னோட வலது கரம் செய்வதை உன்னுடைய இடது கரம் அறியக்கூடாது என்றுதான் வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது. அதனால் விழிப்போடு எச்சரிக்கையாக இருங்க. தெய்வ கோபம் உங்கள் மத்தியில் வராதபடி அவர் சந்நிதியில் ஒப்பு கொடுத்து இனி சரியாக வேதத்தின்படி நடங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.